ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தெசலோனிக்கர் முதல் நிருபத்தினுடைய முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதனுடைய ஆசிரியர் பவுல். இதை எழுதின காலம் சுமார் கிபி 52. அதிகாரங்கள் 5 அதிகாரங்கள் காணப்படுகின்றன. 89 வசனங்கள் காணப்படுகின்றன. ஒரு விசுவாசியினுடைய விசுவாச வாழ்க்கையை ஒரு வண்ணத்துப்பூச்சி உருவாகிறதற்கு முன்பாக அது எப்படி கூட்டுப்புழுவாக வாசம் பண்ணுகிறதோ அதே போலத்தான் விசுவாச வாழ்வும் கூட்டுப்புழு வாழ்வும் ஒன்று என்று சொல்லி அந்த கருத்துக்களின் அடிப்படையில் இங்கே பவுல் அப்போஸ்தலன் வசனங்களை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். சிறகுகள் முளைத்தால்தான் பறக்க முடியும். அதற்கு முன்பாக கூட்டுப்புழு அந்த வாச வாழ்வை வண்ணத்து பூச்சிகள் வீணென்றோ வேதனை என்றோ சொல்கிறதில்லை. கூட்டுக்குள்ளே வாழ்ந்தாதான் அதற்கு ஒரு மலர் நிறைந்த அந்த தோட்டங்களிலே பறப்பதற்கான வண்ண சிறகுகளை அது பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே குறிப்பிட்ட காலம் வரை அது காத்திருக்கத்தான் செய்ய வேண்டும். கொடுக்கப்பட்ட வாழ்வை சுகமாக அனுபவிக்கும் திறனுடன் அந்த கூட்டுப்புழுக்களால் உருவாக முடியும் வண்ணத்து பூச்சியாக. அதே போலதான் உலகில் விசுவாச வாழ்வும் ஒரு கூட்டுப்புழு வாசம்தான். நெருக்கடிகள் உண்டு, ஆனால் அவை பாதுகாப்பான நெருக்கடிகள். இக்கால வாழ்வின் பயனே வருங்கால உலகில் வாழ்வை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. மண்ணுலகத்தில் மனிதனாய் பிறப்பதற்கு யாரும் வரங்கேட்டு வருகிறதில்லை. ஆனால் பரலோகத்தில் பிறக்கிறதற்கும் வாழ்கிறதற்கும் நாம் தான் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கொடுக்கப்பட்ட வாழ்வை தகுதியான நிலையில் அதிக பயனுள்ளதாக்கி கொள்ளும் விசுவாசி ஆன்மீக தங்கச் சுரங்கங்களை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்கின்றனர் என்றே சொல்ல வேண்டும். நித்தியத்தில் மின்னும் அவனது கிரீடங்களை திருடவோ கவர்ந்து வஞ்சித்து எடுத்துக்கொள்ளவோ எந்த எதிரியும் பரலோகத்தில் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு மின்னுகின்ற ஒரு நீதியான கிரீடத்தை பெறுகிறதற்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையை அவன் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளைத்தான் பவுல் இந்த தெசலோனிக்கேயர்களுக்கு எழுதுகிறதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பவுல் தெசலோனிக்க விசுவாசிகளுக்கு தமது தொடக்க கால நிருபத்தை இத்தகைய துணியில்தான் எழுதுகிறார். இந்த நிருபமே பவுலினுடைய முதல் எழுத்தோவியம் என்று கருதப்படுகிறது. முதல் நிருபத்தை அவர் எழுதினார் என்று சொல்லுகிறோமே, அது தெசலோனிக்கேயருக்கு தான் அது எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் முதல் எழுத்தோவிய வரிசையிலும் இது முன்னணியில் வந்து வருகிறது என்று சொல்லுகிறார்கள். தெசலோனிக்கியாவில் திருச்சபையானது பவுலினுடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது அது உருவானது. மக்கதோனிய அந்த ஊழியத்தின் அழைப்பின்படி மக்கதோனியாவிலிருந்து ஒருவன் அழைப்பதாக தரிசனம் பெற்று ஊழியத்திற்கு சென்றாரே, அந்த அழைப்பின்படி பவுல் சந்தித்த முதலாவது அந்த ஐரோப்பிய நகரமானது பிலிப்பி. அதற்கு பின்பு 2வது நகரம் தெசலோனிக்கியா. தெசலோனிக்கியா பட்டணமானது மக்கதோனியா என்ற விரிந்த ரோம ஆட்சி பகுதியினுடைய தலைநகராக அன்றைக்கு விளங்கியது. இப்பட்டணத்தை நிறுவியவர் மகா அலெக்சாண்டரின் சகோதரியினுடைய கணவரான கசாண்டர் என்று சொல்லக்கூடியவர் நிறுவினார். கசாண்டர் தெர்மே என்று சொல்லி அழைக்கப்பட்ட, அதாவது தெர்மே என்றால் சுடு நீரூற்று என்று அர்த்தம், அந்த நகரைத்தான் அவர் பெயர் மாற்றி தெசலோனிக்கியா என்று அதற்கு பெயர் சூட்டினார். தெசலோனிக்கியா என்பது அவரது மனைவியான அலெக்சாண்டரின் சகோதரியின் பெயராக அது இருந்தது. கிமு 315 கசாண்டரால் கட்டப்பட்ட இந்த செழிப்புமிக்க எழில் நகரமானது கிமு 148 ரோம ஆட்சியினுடைய பகுதியாயிற்று. ரோமர்கள் இந்நகருக்கு சுயாட்சி உரிமையை வழங்கியிருந்தார்கள். யூதரும் கிரேக்கரும் வாழ்ந்து வந்த இந்த நகரத்திற்கு ஜூபிடர் தெய்வமே ஒரு தேசிய தெய்வமாக அவர்கள் அங்கே அங்கீகரித்து வைத்திருந்தனர். இக்னேஷியன் நெடுஞ்சாலைக்கு அருகில் இருந்ததினால் இந்த துறைமுக பட்டணம் மிகப்பெரிய வாணிப நகரமாகவும் அந்த நாட்களிலே விளங்கிற்று. கிபி 1ஆம் நூற்றாண்டில் மாத்திரம் சுமார் 2 லட்சம் மக்கள் வாழ்ந்திருந்தனர் என்று சொல்லி அங்கே வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன. பவுலின் குறுகிய கால பணி இப்பகுதியில் பெரும் அறிவடையை அவருக்கு வழங்கியது. யூதர்கள் நடுவில் சுமார் 1 மாத காலமே ஊழியம் செய்தார். தொடர்ந்து புறஜாதியார் நடுவில் எவ்வளவு காலம் தங்கியிருந்து திருப்பணி ஆற்றினார் என்பது நமக்கு சரியாக தெரியாவிட்டாலும் இங்கு பவுல் தங்கியிருந்த காலத்தில் சொந்தமாக கடினமாக உழைத்து சம்பாதித்தார் என்கிற காரியத்தை
அவர் 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் குறிப்பிட்டிருக்கிறதிலிருந்து கற்றுக்கொள்ள முடியும். சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் அந்த 2 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரத்திலும் இதே காரியத்தை அவர் எழுதுகிறார். 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் இவ்விதமாய் எங்களை பின்பற்ற வேண்டுமென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் பாரமாய் இராதபடிக்கு இரவும் பகலும் பிரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டுமென்றே அப்படி செய்தோம் என்று சொல்லி அங்கே கடினமாக உழைத்து அவர் அங்கே ஊழியம் செய்த காரியத்தை தெரியப்படுத்துகிறார். இக்காலத்தில் பிலிப்பு சபையினர் 2 முறை அவருக்கு பண உதவியை அனுப்பி வைத்ததை பிலிப்பியர் 4:16 பார்க்கிறோம். ஏராளமான மக்கள் விக்கிரகங்களை விட்டு கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டதை இந்த 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலும் 2வது அதிகாரம் 14 16 வரையிலும் நாம் பார்க்க முடியும். ஏனெனில் அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேகர் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். 2வது அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறது 16ஆம் வசனம் வரையிலும், எப்படினில் சகோதரரே, யூதேயா தேசத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றினவர்களாகி அவர்கள் யூதராலே எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களாலே பாடுபட்டீர்கள். அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனுக்கு கேட்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளமாய் இருந்து புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. இங்கே புறஜாதிகளின் மக்களிடத்தில் அவர் ஊழியம் செய்தபடியினாலே அநேக மக்கள் விக்கிரகங்களிடத்தில் இருந்து விடுபட்டு கர்த்தரிடத்தில் சேர்க்கப்பட்டார்கள். இவர் தொடக்கத்தில் யாசோன் என்பவர் வீட்டில் தங்கியிருந்து பணியாற்றினார். இந்த யாசோன் இவருக்கு உறவினராக கூட இருக்க முடியும். ரோமர் 6:21 படி பொறாமை கொண்ட யூதர் பவுலையும் சீலாவையும் தீமோத்தையும் பிடித்து அடிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் கிடைக்காததினால் யாசோனை துன்புறுத்தினார்கள். இரவோடு இரவாக பவுலும் சகோதரர்களும் பெரேயாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். தெசலோனிக்கியா யூதர்களுடைய பொறாமை அடங்கவில்லை. பெராயாவிலும் வந்து பிரச்சனைகளை கிளப்பினார்கள். எனவே பவுல் உடனடியாக அங்கே இருந்து அத்தேனே, அதாவது ஏதேன்ஸ் என்று அழைக்கப்படுகிற அத்தேனே பட்டணத்திற்கு அவர் சென்றார். தீமோத்தேயும் சீலாவும் பெரேயாவில் இருந்து விட்டார்கள். பின்பு விரைவில் பவுல் தீமோத்தேயுவை மீண்டும் தெசலோனியாவுக்கு அனுப்பினதை 1 தெசலோனிக்கேயர் 3வது அதிகாரம் 1-2 வசனங்களிலே பார்க்க முடியும். பவுல் ஏதேன்ஸிலிருந்து கொரிந்து சென்றார். கொரிந்துவில் சுமார் 18 மாதங்கள் தங்கி அங்கே ஊழியத்தை செய்தார். அப்பொழுது தீமோத்தேயு கொரிந்துவுக்கு வந்தார். தெசலோனிக்கேயரின் நல்ல வாழ்க்கையை பற்றி கேள்விப்பட்ட பவுல் அவர்களுக்கு கொரிந்துவில் வைத்து தானே 2 நிருபங்களை கிபி 52 மற்றும் 53 அவர் எழுதினார். வேதாகமத்தில் ஒரே வேதாகம ஆசிரியரினுடைய 2 கடிதங்களை பெற்ற சபைகளில் முதலாவதாக தெசலோனிக்கியா சபை விளங்குகிறது. இன்னொரு சபை கொரிந்து சபை. முதல் தெசலோனிக்கேயர் நிருபமானது உற்சாகமூட்டுதல், உறுதிப்படுத்துதல், அறிவுரை வழங்குதல், அனலூட்டுதல் போன்ற பண்புகளை கொண்டதாக விளங்குகிறது. 2ஆம் வருகை பற்றிய மிகவும் தெளிவான போதனை இந்த தெசலோனிக்கே நிருபத்திலே உண்டு. இந்நூலை எழுதினவர் பவுல் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கிறிஸ்து இந்நூலில் விசுவாசிகளின் ரட்சிப்பின் நம்பிக்கையாக காட்டப்படுகிறார். விரைவில் நடுவானத்தில் தோன்றி தமது பரிசுத்த வான்களை சேர்ப்பவராகவும் இங்கே அடையாளம் காட்டப்படுகிறார். இவ்வாறு இந்நூல் கிறிஸ்துவின் வருகையின் ஆனந்த நாளை கூறி பாடுகளில் சோராது பறக்க நம்மை பக்குவப்படுத்துகிறதற்கு அது அழைப்பு விடக்கூடியதாக இருக்கிறது. இந்த நூலை படிக்கிற எந்த ஒரு புதிய விசுவாசியும் கர்த்தரை தரிசிக்கிற அந்த பரவச நாளை எண்ணி ஏங்காமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரவசத்தோடு கூட ஒரு உண்மையான செய்தியை தெசலோனிக்கியர்கள் மூலமாக நமக்கும் பவுல் அப்போஸ்தலன் எழுதி தந்திருக்கிறதை பார்க்க முடியும். இந்த வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கென்று பயனுள்ள வாழ்க்கை வாழ்கிறதற்கு தீர்மானித்து வாழும்பொழுது நிச்சயம்
நிச்சயமாக மத்திய ஆகாயத்தில் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தோன்றும்போது அவரை எதிர்கொள்கிறவர்களாக இமைப்பொழுதிலே நாம் மறுரூபமாக்கப்பட்டு தேவனோடு கூட சேருகிற ஸ்லாக்கியத்தை பெறுவோம் என்கிற அந்த ஏக்கத்தையும் நம்முடைய இருதயத்தில் தந்தை இந்த தெசலோனிக்க நிருபத்தை எழுதி வைத்திருக்கிறார். வருகிற நாட்களிலே தொடர்ந்து அதிகாரங்களிலே எழுதப்பட்ட செய்திகளை நாம் தியானிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.